லக்ஷ்மி டைரி ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் குவாலிட்டியில் 3ஆம் இடத்துல ஒரு 7 மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அதோட விற்பனை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற மாடோட விற்பனை பற்றி பார்த்தோம்னா 3ஆம் ஈத்து மாடு, புது வாய் மாடு அப்படின்னு நம்ம விற்பனையிலிருந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து இந்த 3ஆம் ஈத்துக்கு 17 18 லிட்டர் பால் வந்து தாராளமாக கறக்கும், நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம விற்பனையிலிருந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து நல்ல ஜெர்சி டைப்பில் நல்ல அழகான முகலட்சணத்தில் நல்ல கொம்புக்குரியா சுழி சுத்தமான மாடு. மாடு வந்து குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்கிறாங்க. இந்த மாடு 3ஆம் ஈத்தாக இருக்கிறதுனால கறவைக்கோ தண்ணி தீவனத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னும் நம்ம விற்பனையில் வந்து சொல்கிறாங்க. மாடு வந்து டாப் குவாலிட்டியில் நல்ல சட்டி மடியில் மாடு வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல தனித்தனி காம்பில் மாடு வந்து கை கறவைக்கு சரி, மெஷின் கறவைக்கு சரி மாடு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. மாடு வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். கண்ணு போடுறதுக்கு இன்னும் 1 வார கால டைம் ஆகும். அப்படியே இருக்கும்போது மாடு சமக்கவே முடியாத அளவுக்கு மடி வரும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்து நான் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன பண்ணி கேட்டு அனுசரித்து வாங்கிக்குவாங்க. வாங்க நம்ம சேனலில் 2வது வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பற்றி பார்ப்போம். இதுவும் 3ஆம் ஈத்து மாடு தான், புதுவாய் மாடு தான். மாடு போன 2ஆம் ஈத்துக்கு 20 லிட்டருக்கு மேலே பால் கறந்த மாடு. அந்த அளவுக்கு நல்ல பால் கெப்பாசிட்டியில் நல்ல மடி அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து மாடு. 3ஆம் ஈத்து மாடு. மாடு டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல கருங்காம்பில், நல்ல மடி அமைப்பில், நல்ல மடி லூஸில் இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து மாடு தான். நல்ல சுழி சுத்தம் கொண்ட மாடு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. மாடு நல்லா பலன்னு கண்ணாடி மேனியில் வந்து மாடு அமைஞ்சிருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அந்தளவுக்கு நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மாடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடு. 3ஆம் ஈத்து மாடு. கன்று ஈன்றதுக்கு இன்னும் 1 வார கால டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையிலிருந்து சொல்லியிருக்காங்க. மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து மாடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடு. கன்று போடுறதுக்கு 1 வார காலம் டைம் ஆகும். நான் வீடியோ காலையே மாட்டை வந்து காமிச்சு எல்லா மாட்டையும் வந்து விற்பனை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம விற்பனையிலிருந்து சொல்லியிருக்காங்க. மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல சூப்பர் குவாலிட்டியில் மாடு, நல்ல அழகான முகலட்சணத்தில், நல்ல மடி அமைப்பில், நல்ல காம்போலம், நல்ல உடல் அமைப்பு, நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க 3ஆவதாக பார்க்க போகிற மாட்டோட விற்பனை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாட்டோட விற்பனை பற்றி பார்த்தோம்னா ஜெர்சி மாடு, 3ஆம் ஈத்து மாடு. இதுவும் புதுவாய் மாடு தான். கன்று ஈன்றதுக்கு 1 வார கால டைம் ஆகும். சுழி சுத்தம் கொண்ட மாடு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கை கறவைக்கு சரி, மெஷின் கறவைக்கு சரி மாடு வந்து எதுக்கு வேணாலும் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்கிறாங்க. மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் விலையை வந்து முன்ன பண்ண கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, நல்ல உடல் அமைப்பு, நல்ல டாப் குவாலிட்டியில், நல்ல சதுர மடியில் மாடு, நல்ல நெஞ்சு கணத்தில், நல்ல உடல் கணத்தில் வந்து மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மாடு வந்து டாப் குவாலிட்டி. இந்த மாடு போன 2ஆம் ஈத்துக்கு 18 லிட்டர் பால் வந்ததாகவும், இந்த 3ஆம் ஈத்துக்கும் அதே 18 லிட்டர் பால் வந்து தாராளமாக வரும், நான் கேரண்டி கொடுக்குறேன் நம்ம விற்பனையில் இருந்து சொல்லியிருக்காங்க. மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் விலையை வந்து முன்ன பண்ண கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. மாடு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. மாடு வந்து கன்றுன்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். அப்படி 1 வாரம் ஆகும்போது மாடு சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி வரும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. மாட்டை நீங்கள் பாருங்கள். நல்ல தனித்தனி காம்பில், நல்ல மடிவளம், நல்ல காம்போலத்தில் மாடு வந்து அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம சேனலில் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடு 3ஆம் ஈத்து மாடு தான். செம்புத்து காரி மாடு. செம்புத்து காரி சட்டை மாடுங்க. மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு, அதாவது புதுவாய் மாடு அதை அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு கன்று என்றதுக்கு ஒரு 10 15 நாள் வந்து டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாடு போன 2ஆம் ஈத்தில் 15 லிட்டர் பால் கறந்ததாகவும், இந்த 3ஆம் ஈத்துக்கு அதே 15 லிட்டர் பால் வந்து தாராளமாக வரும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை யார் வேணாலும் கறக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல கிளிக்கொம்பில், நல்ல அழகான முகலட்சணத்தில் மாடு நல்ல பலன்னு கண்ணாடி மேனியில் மாடு வந்து அமைஞ்சிருக்கு. மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் விலையை வந்து முன்ன பண்ண கேட்டால் அனுசரித்து வாங்கிக்கோங்க. இன்னும் ஒரு 10 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் இருந்து சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல கருங்காம்பில், நல்ல மடி செட்டு எடுக்குங்க. இன்னொரு 15 நாள் டைம் எடுக்கும்போது மாடு வந்து நல்ல மடி வரும். நல்ல மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வரும் நம்ம விற்பனையில் வந்து சொல்கிறாங்க. வாங்க நம்ம சேனலில் அடுத்ததாக வந்து இருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற மாடு 3ஆம் ஈத்து மாடு தான். ஜெர்சி சந்தனப்பிள்ளை மாடு. மாடு வந்து கன்று ஈன்றதுக்கு ஒரு 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு போன 2ஆம் ஈத்துக்கு 20 லிட்டர் பால் கறந்ததாகவும், இந்த 3ஆம் ஈத்துக்கும் அதே 20 லிட்டர் பால் வந்து தாராளமாக வரும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து ஜெர்சியில் சந்தன பிள்ளையில் மாடு வந்து அமைஞ்சிருக்கு. அற்புதமான நல்ல
மூன்றாம் ஈத்து மாடு தான். புதுவாய் மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நம்ம விற்பனையிலிருந்து சொல்லியிருக்காங்க. மாட்டோட முகலட்சணம், மடிவளம், காம்போலம் அப்படின்னு எதுலேயுமே வந்து குறை சொல்லவே முடியாது. மாடு நல்ல ஹைட்டில், நல்ல லென்த்தில் மாடு வந்து நம்ம மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு. மூன்றாம் ஈத்து மாடு. கன்று ஈன்றதுக்கு ஒரு 15 நாள் டைம் ஆகும். அதுக்குள்ளே உங்களோட கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு மாடு வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு நம்ம விற்பனையிலேருந்து சொல்கிறாங்க. வாங்க அடுத்ததான் நம்ம சேனலில் வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடும் மூன்றாம் ஈத்து மாடு தான். அதாவது சினை மாடு. கன்று ஈன்றதுக்கு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல போடி மொட்டை மாடு, நல்ல முகலட்சணத்தில், நல்ல மடிவளம், நல்ல பால் தர அப்படின்னு மாட்டை வந்து எதையும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு மாடு வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு டாப் குவாலிட்டியில் எல்லா மாடும் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். மாடு வந்து நல்ல கண்ணாடி மேனி, நல்லா பளபளன்னு மாட்டுக்கு வந்து நல்ல கண்ணாடி மேனி வந்து மாடு வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல போடி மொட்டை மாடு, நல்ல ஜெர்சியில், நல்ல சின்ன மூஞ்சில், நல்ல அழகான முகலட்சணத்தில் மாடு வந்து சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டாப் கிளாஸ் மாடு தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மூன்றாம் ஈத்து மாடு தான். ஒரு 15லிருந்து ஒரு 17 லிட்டர் வரைக்கும் பால் கறவை கொடுக்கக்கூடிய ஒரு ஜெர்சி டைப்பான மாடு. மாட்டில் வந்து பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டுக்கு எதுக்குமே வந்து பஞ்சம் வராது அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன பண்ண கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. வாங்க நம்ம சேனலில் அடுத்ததாக வந்து இருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பற்றி பார்ப்போம். இந்த மாடு வந்து ஹெச்எஃப் மாடு தான். மாடு வந்து மூன்றாம் ஈத்து மாடு, டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு. மாடு கன்றுன்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனை வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல போடி மொட்டை மாடு, அதாவது ஏபிசின்னு சொல்லுவாங்க அந்த மாட்டை வந்து. மாடு வந்து டாப் குவாலிட்டி, 20 லிட்டருக்கு மேலே கறவை கறக்கக்கூடிய ஒரு மூன்றாம் ஈத்தில் பல் வந்து புதுவாய் மாடு அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து டாப் குவாலிட்டியில் இருக்குது. சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, நல்ல ஊசிக்காம்பில், நல்ல அழகான முகலட்சணத்தில், நல்ல சூப்பரான மடியமைப்பு வரும். இன்னொரு 15 நாளில் மாடு சுமக்கவே முடியாத அளவுக்கு பை வரும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன பண்ண கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. எனக்கு 3 மாடு வேணும், 4 மாடு வேணும்னு நினைக்கிற பண்ணையாளர்களும் சரி, விவசாயிகளும் சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாட்டை வந்து எடுக்கலாம். எல்லாமே பால் வந்து 20 லிட்டர் வரக்கூடிய மாடுகள் தான். அந்த அளவுக்கு டாப் குவாலிட்டிலாம் மாடு, நல்ல உடல் அமைப்பெல்லாம், நல்ல கலர் பேச்சில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தொடர்ந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.